பிரமுகர்களே, அவர்கள் கட்டுப்பட்டு என்னிடம் வருவதற்கு முன்னால் அவளது சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் உங்களில் யார் என்று சுலைமான் கேட்டார். உங்கள் இடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்னால் அதை உங்களிடம் நான் கொண்டு வருகிறேன். நான் நம்பிக்கைக்குரியவன், வலிமையுள்ளவன் என்று இப்லீஸ் என்ற ஜின் கூறியது. கண்மூடி திறப்பதற்குள் அதை நான் உம்மிடம் கொண்டு வருகிறேன் என்று வேதத்தை பற்றிய ஞானம் பெற்ற ஜின் கூறியது. தன் முன்னே அது வந்திருக்க அவர் கண்டதும் நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறுக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக, இது எனது இறைவனின் அருட்கொடை. நன்றி செலுத்துபவர் தமக்காகவே நன்றி செலுத்துகிறார். யார் நன்றி மறக்கிறாரோ தமக்காகவே நன்றி மறக்கிறார். என் இறைவன் தேவைகளற்றவன், கண்ணியமிக்கவன். அவளது சிம்மாசனத்தை அடையாளம் தெரியாமல் மாற்றுங்கள். அவள் கண்டுபிடிக்கிறாளா, கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாளா என பார்ப்போம் என்றார். அவள் வந்தபோது, உமது சிம்மாசனம் இப்படித்தான் இருக்குமா என்று கேட்கப்பட்டது. அதுபோல்தான் இருக்கிறது என்று அவள் கூறினாள். இவளுக்கு முன்பே நாங்கள் அறிவு வழங்கப்பட்டுள்ளோம், நாங்கள் முஸ்லிம்களாகவும் இருக்கிறோம் என்று சுலைமான் கூறினார். அவள் ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்து அல்லாஹுவையன்றி அவள் வணங்கிக் கொண்டிருந்தது ஒரே இறைவனை நம்புவதை விட்டும் அவளை தடுத்தது. இம்மாளிகையில் நுழைவாயாக என்று அவளிடம் கூறப்பட்டது. அதை அவள் கண்டபோது தண்ணீர் தடாகம் என நினைத்து தனது கீழாடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தினாள். அது பளிங்குகளால் பளபளக்கப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார். என் இறைவா, நான் எனக்கே தீங்கிழைத்து விட்டேன். சுலைமானுடன் சேர்ந்து அகிலத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவள் கூறினாள்.